ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ல போயிடுச்சு அப்படின்னா ஓனர் லூசஸ் த ரைட் ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்றது தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனாலும் ஒரு ஃப்ராட் பண்ணி இந்த ஆக்ஷனை நடத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை வந்து 2 கோடி ரூபாய்க்கு வேல்யூ பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வராங்க. இட் இஸ் அ ஃப்ராட். அப்போ நீங்க அதை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஸோ ஒரு ஃபேர் அண்ட் ரீசனபிள் வேல்யூ இருக்கணும். 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ல விடுறாங்க, 15 கோடி ரூபாய் விலை சொல்றாங்க போல, 3 ஆக்ஷன் நடத்துறாங்க போல, ஸோ விலையை குறைப்பாங்க. 12 கோடி யாரும் வாங்கல, 8 கோடிக்கு வைக்கிறாங்க வாங்கல, 7 கோடி ரூபாய்க்கு ஆக்ஷன் வைக்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா then that is a good deal. ஸோ இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதனுடைய பின்புலம். இதுல நிறைய ரீசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஜஸ்ட் லைக் தட் யாராலும் போய் ஒரு ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை வாங்க முடியாது. நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் இது பண்ணி டியூ டிலிஜென்ஸ் பண்ணி பொறுமையாக இருந்து பண்ணா இட்ஸ் a good deal.